துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. 20/1/2017 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி. மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் சிம்மாசனத்தில் பவனி வரும் காட்சி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் புறப்பாடு. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி.
வளமான வாழ்வுக்கு தேவையான பல செய்திகளை திருமூலர் திருமந்திரத்திலே அள்ளி அள்ளி கொடுக்கின்றார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த சிந்தனைகள் இன்றும் நம்முடைய வாழ்வுக்கு பயனாக உள்ளது. 5ஆம் தந்திரத்திலே 16வது தலைப்பு சாயுஜ்யம் என்ற தலைப்பு. இதில் 2 பாடல்கள் தான் உள்ளன. இறைவனுக்கு பக்கத்திலே நாம் போக முடியுமா என்றால், இறைவன் ஒரு நெருப்பை போன்றவன். ஆனாலும் நெருப்பாக இல்லை, அவன் குளிர்ச்சியாக இருக்கின்றான். தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன், திருமூலருடைய வாக்கு. நெருப்பை விட வெம்மையானவன், தண்ணீரை விட குளிர்ச்சியானவன். என்ன அழகான சிந்தனை பாருங்க. நமக்கு தெரிந்த அதிகமான வெம்மையாக இருப்பது நெருப்பு தான். திருமூலர் விளக்கம் சொல்றார், இல்லைப்பா, கடவுள் நெருப்பை விட சூடானவர், தண்ணீரை விட குளிர்ச்சியானவர். ஏன்னா தண்ணீர்லேருந்து வர்றதான் ஐஸ்கட்டி, ஐஸ்கட்டியை விட குளிர்ச்சியானவர் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை நீ வணங்கு. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம், 4 நிலைகள். இறைவனுக்கு பக்கத்திலே நாம் பயணிக்கின்ற 4 நிலைகள். 1512வது திருமந்திர பாடல். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது, சைவம் தனை அறிந்தே சிவம் சாருதல், சைவம் சிவம் தன்னை சாராமல் நீவுதல், சைவம் சிவானந்தம் சாயுஜ்யமே. அதாவது ஏன் இறைவனை நாம் நினைக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாரு, நான் பாட்டுக்கு நான் இருக்கேனுங்க, ஏங்க அனாவசியமாக அவர்கிட்ட போகணும்? ஒவ்வொரு மனிதனும் இறைவனை பற்றிய சிந்தனை இருக்கின்ற போது தான் நல்லவனாக இருக்கிறான். அந்த காலத்தில் அதுதான் பயபக்தின்னாங்க. ஏன்னா பக்தியில் தான் ஒரு பயம் வச்சுருந்தாங்க. பாவம் பண்ணாதப்பா, பாவம் பண்ணால் மறுபடியும் நீ பிறக்கணும்ப்பா, பிறந்து இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்கணும்ப்பா, எனவே பாவம் செய்யாதேன்னு பயபக்தி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பயம் போயிடுச்சு. வெறும் பக்தி இருக்கிறதுனால அவங்கவுங்க எதை வேணால் செய்யலான்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் சொல்லுகின்றார். சைவம் என்பது சிவத்தோடு சம்பந்தம் உடையது. அப்படிப்பட்ட இறைவனை நோக்கி நாம் செல்ல செல்ல நாம் புனிதமாகின்றோம். எப்படி நெருப்புக்கிட்ட போக போக நம்முடைய நடுக்கமெல்லாம் போய் நமக்கு ஒரு வெம்மை வருகிறதோ, அப்படி இறைவனிடம் போக போக நமக்கு ஒரு இனிமை வருகிறது, மீண்டும் பிறவாத ஒரு நெறி வருகிறது. இந்த உலகத்தில் பிறந்தாலே துன்பந்தாங்க. பிறவியினுடைய ஒட்டுமொத்த ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்பம் கிடையாது, துன்பம் தான். எல்லாவற்றிலும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள். இன்பம் என்பது நம்முடைய கண்ணில் தான் தெரியும், ஆனால் நம்முடைய கையில் இருக்கின்றது துன்பம் தான். அந்த துன்பமான வாழ்க்கை பிறவி எதற்கு? இறைவனை நினைந்து நினைந்து மீண்டும் பிறவாத ஒரு நெறிக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் அது சிவனை நினைத்து வழிபட வேண்டும். அந்த சிவத்தை வழிபடுவதுதான் சைவம். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆவது. ரொம்ப அழகாக திருமூலர் சொன்னார். சைவம் சிவனுடன் சம்பந்தம், சம்பந்தம்னா தொடர்புன்னு பேர். அப்படி இறைவனோடு தொடர்பு கொண்டவர்கள் தான் அவருக்கு பேரே திரு ஞான சம்பந்தர். சைவம் தனை அறிந்தே சிவம் சாருதல். அந்த சிவத்தை சார வேண்டுமென்றால் நீ அன்புமயமாக ஆக வேண்டும். கருணைமயமாக. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. என்ன அருமையான திருமந்திரம் பாருங்க. நீ அன்பாக இருந்தாலே சிவன் உன்னை தேடிக்கொண்டு வருவான். எல்லா உயிர்களையும் நேசித்தாலே இறைவன் உன்மேல் கருணை பொழிவான். இறைவனை நீங்கள் கூப்பிட வேண்டாம். எப்படி மரத்திலே பழம் பழுத்தால் பறவைகள் தேடி வருகின்றனவோ, அப்படி யாரிடம் தவம் இருக்கிறதோ, யாரிடம் புண்ணியம் இருக்கிறதோ இறைவன் தேடி வருகின்றான். நீங்கள் இறைவனை தேடி செல்ல வேண்டாம். நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் ஆகிவிட்டால் இறைவன் உங்களை தேடி வருகின்றான். அதைத்தான் சொன்னார். சைவம் சிவம் தன்னை சாராமல் நீவுதல், சைவம் சிவ ஆனந்தம் சாயுஜ்யம் ஆமே. இந்த சாயுஜ்யம் என்பதுதான் 4வது நிலை. அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்ய நிலை என்றால் முதல் நிலை இறைவன் இருக்கின்றான் என்று உணர்தல் சாலோகம். இறைவனுக்கு சமீபம் தான் சாமீபம்னு வந்தது. இறைவனுக்கு பக்கத்தில் போகிறது. அதாவது தவம் செய்து எல்லா உயிர்களையும் நேசித்து இறைவனுக்கு பக்கத்தில் போவது சாமீபம். அப்புறம் சாரூபம் என்றால் இறை ரூபமாகவே தன்னை ஆக்கி கொண்டு அமர்ந்து தவம் செய்தல்.
பிறகு இறைவனாகவே நாம் மாறிவிடுவது. மானுடர் ஆக்கை சிவலிங்கம், மானுடர் ஆக்கை சிதம்பரம். எனவே நாமே சிவமாக மாறிவிடுவது தான் சாயுஜ்ய நிலை. அப்படித்தான் சண்டேச நாயனார் ஆனார். சண்டேச நாயனார் என்பவர் சாதாரண மனிதனாகத்தான் பிறந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலில் விநாயகர் வருவார், முருகன் வருவார், சிவன் வருவார், அம்பிகை வருவார். கடைசியாக பஞ்சமூர்த்திகளில் 5வது மூர்த்தியார்னா சண்டேச நாயனார். அவர் கடவுள் அல்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்ட சண்டேச நாயனார். எனவே மனிதனாக பிறந்து உயர்ந்த நிலை அடைந்து தெய்வ நிலையில் இருந்தவர் தான் அந்த சண்டேச நாயனார். அப்படி சாயுஜ்ய நிலையை யாரெல்லாம் அடைந்து விட்டார்களோ சிவனுடைய அருளுக்கு பாத்திரமாகின்றார்கள். அப்படிப்பட்ட சாயுஜ்ய நிலை சிவநிலையாகும் என்று திருமூலர் மிக அருமையான சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. அழகான இந்த ஆண்டாளினுடைய பாசுரங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் அந்த பத்ரிகாசிரமத்திலே தானே நாராயணனாகவும் தானே நரனாகவும் எழுந்தருளி இருந்து திருமந்திரத்தை உபதேசித்த அழகான நிலைப்பாட்டினை ஆண்டாள் விவரிக்கின்றாள். பத்ரிநாத் என்கின்ற திவ்ய க்ஷேத்திரத்திலே தானே நாராயணனாக ஆச்சாரியனாக வந்து அவதரித்தானாம் பெருமான். என்ன காரணம் என்று கேட்டனர். அதற்கு பெருமாள் கூறினார், ஆச்சாரிய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் என்று காண்பிப்பதற்காக வந்தேன். சரி, அப்படி என்றால் நரனாக மனிதனாக ஏன் அவதரித்தாய் என்றால், ஒரு சிஷ்யனுடைய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக நானே நரனாகவும் வந்தேன், நாராயணனாகவும் ஆச்சாரியனாகவும் நானே வந்தேன், நரனாகவும் சிஷ்யனாகவும் மனிதனாகவும் நானே வந்தேன் என்று காட்டினானாம். நாமம் 1000 ஏத்த நின்ற நாராயணா நரனே, உன்னை மாமிதன் மகனாகப் பெற்றால் எமக்கு வாதை தவிருமே என்று ஆண்டாள் காட்டுகின்றாள். நாமம் 1000 ஏத்த அந்த சகஸ்ரநாமத்தையே பாராயணம் செய்யும்படியாக எம்பெருமானே நீ இருக்கின்றாயே, அந்த பத்ரிகாசிரமத்திலே நாராயணனாகவும் நரனாகவும் இருந்து திருமந்திர உபதேசத்தை செய்தாயே, அப்படிப்பட்ட உன்னைத்தானே எங்களுடைய மாமியான யசோதை மகனாக பெற்றால், அவள் பெற்ற காரணத்தினால் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்று பார்த்தால், இங்கு வந்து நீ என்ன வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய்? நாங்கள் கட்டி வைத்த சின்ன சிறிய சிறிய மணலான வீடுகளை எல்லாம் திருவடிகளாலேயே உதைத்து கொண்டே வருகின்றாயே, நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கட்டினோம், நீ இப்படி மிகவும் எளிமையாக உடைத்து கொண்டு செல்கின்றாயே, நன்றாக இருக்கின்றதா என்று கேட்டாள். காமன் போதரு காலமென்று பங்குனி நாள் கடை பாரித்தோம், தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. நாங்கள் எதற்காக இந்த சிற்றில் கட்டினோம் என்றால், காமன் வருகின்ற காலம் வந்தது, மன்மதன் வருகின்ற காலம் வந்தது, உன்னை அடைய வேண்டும் என்று திருப்பாவை நோன்பையெல்லாம் நோற்றோம், இன்னும் எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. குறைந்தபட்சம் மன்மதனுடைய காலில் விழுந்தாவது உன்னை பெறலாம் என்பதற்காக இந்த பங்குனி மாதத்திலும் இப்படி ஒரு நோன்பை நோற்று கொண்டிருக்கின்றோம். நீ என்னடா என்றால் அது தெரியாமல் எங்களுடைய
இந்த சிற்றிலையெல்லாம் சிறிய சிறிய மணலான வீடுகளை எல்லாம் உதைத்து கொண்டிருக்கின்றாயே, தீமையே செய்பவனாக இருக்கின்றாயே ஸ்ரீதரா என்று காண்பிக்கின்றாள். அப்படி காண்பிக்கின்ற பொழுது யசோதையினுடைய நிலையும் ஆண்டாளினுடைய நிலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். யசோதை சொன்னாள், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் என்றாள். உன்னை எடுத்து கொண்டால் மார்பகத்தையும் வயிற்று பகுதியும் உதைத்து உதைத்து சிரமத்தை தருகின்றாய். சரி என்று தொட்டிலே கிடத்தினால் தொட்டில் கிழியும்படியாக உதைக்கின்றாய். இதனால் எனக்கு எந்த சிரமமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. ஆனால் அந்த சின்ன சின்ன பாதங்களுக்கு, அந்த அழகான திருவடிகளுக்கு என்ன வந்து விடுமோ என்று நான் கவலை கொண்டேன் என்று தாய் பாடினாள். ஆனால் தாரமாக கூடிய யசோதை என்ன சொல்லுகின்றாள்? நீ வந்து உதைப்பதனால் நாங்கள் கைவலிக்க சிரமப்பட்டு கட்டிய இந்த சிறிய வீடு பாதிப்புக்குள்ளாகின்றதே என்று பாடுகின்றாள். தாய் தன்னுடைய மகன் திருவடிகளுக்கு நோவுமோ என்று பாடினாள். தாரமாக போறவளோ தன்னுடைய கைகளுக்கு வருத்தம் தருகின்றன என்று பாடுகின்றாள். இதுதான் தாயுக்கும் தாரத்திற்கும் உள்ள வேற்றுமையோ? தெரியவில்லை. நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும்.